வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 2023 நடந்த டிஎன்டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு 150 கொஸ்டின்ஸ் கலெக்டிவாக எடுத்து கொடுத்துருக்கேன். வித் அஃபிஷியல் ஆன்சர் கீயோட தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். கீழ்கண்டவற்றுள் உடன்பாட்டு மனவெழுச்சி எது? ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், கெஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நானே ஆன்சர் சொல்லிடுறேன். அன்பு. உடன்பாட்டு மனவெழுச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பு. குமர பருவத்தின் ஆக்கத்திறன் மற்றும் நுண்ணறிவிற்கும் உள்ள வேறுபாட்டினை முதலில் முறைப்படுத்தியவர் யார்? குமர பருவத்தின் ஆக்கத்திறன் மற்றும் நுண்ணறிவிற்கும் உள்ள வேறுபாட்டினை முதலில் முறைப்படுத்தியவர் யார்? கெட்சல்ஸ் மற்றும் ஜாக்சன். டிஸ்தைமியா என்பது ஒரு நாள்பட்ட லேசான மனநிலை கோளாறு. தினசரி ஒரு நபருக்கு குறைந்தபட்சம் டேஷ் ஆண்டுகளுக்கு வெளிப்படுகிறது. டிஸ்தைமியா அப்படிங்கிறது ஒரு நாள்பட்ட லேசான மனநிலை கோளாறு. இது தினசரி ஒரு நபருக்கு குறைந்தபட்சம் டேஷ் ஆண்டுகளுக்கு வெளிப்படுகிறது. இரண்டு ஆண்டுகளுக்கு வெளிப்படுகிறது. எதிரெதிர் முக்கிய செயல் வழிகளில் காரணத்தால் மனரீதியாக ஏற்படும் வலியான உணர்வு நிலை டேஷ் ஆகும். எதிரெதிர் முக்கிய செயல் வழிகளில் காரணத்தால் மனரீதியாக ஏற்படும் வலியான உணர்வு நிலை டேஷ் ஆகும். அதுக்கு பேர் மனப்போராட்டம். கன்ஃப்ளிக்ட், மனப்போராட்டம் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். உளவியல் ஆய்வகத்தை முதலில் நிறுவியவர். இது ரொம்ப முக்கியமான கேள்வி, ரிப்பீட்டட் கொஸ்டின். த ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் லெபார்டரி எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. அது போல் யார் நிறுவனாங்க அப்படிங்கிறதும் கேட்பாங்க. வில்ஹெல்ம் வுண்ட். உளவியல் ஆய்வகத்தை முதலில் நிறுவியவர் வில்ஹெல்ம் வுண்ட். மைத்தட சோதனையை தயாரித்தவர் டேஷ் ஆவார். ஹெர்மன்ஸ் ரோர்ஷாக். இதுக்கு பேரே ரோர்ஷாக் மைத்தட சோதனை தான். இந்த ரோர்ஷாக் மைத்தடை சோதனை புறத்தேற்று நுண்முறை சோதனை. இதில் இப்படி கேள்விகள் கேட்கலாம். அதில் அவர் எத்தனை அட்டைகள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 அட்டைகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட கலர்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை பற்றிய கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்க. மொத்தம் ஒரு 5 கருப்பு அட்டைகள். இந்த 10ல் பாதி பார்த்தீங்கன்னா கருப்பு அட்டைகள் தான். அப்புறம் கருப்பும் சிவப்பும் சேர்ந்து ஒரு 2 அட்டைகள் வரும். மீதி 3 அட்டைகள் பல்வேறு வண்ணங்கள். 5 அட்டைகள் கருப்பு அட்டைகள், கருப்பும் சிவப்பும் சேர்ந்து 2 அட்டை, அப்புறம் 3 அட்டை பார்த்தீங்கன்னா பல்வேறு வண்ணங்கள். டோட்டலாக ஒரு 10 அட்டைகள் யூஸ் பண்ணியிருப்பாரு. இதை ஞாபகம் வச்சுக்காங்க. தன்னெறிப்படுத்தும் அறிவு பகதலை விளக்கியவர் யார்? கார்ல் ஆர் ரோஜர். ரோஜர் தான் தன்னெறிப்படுத்தும் அறிவு பகதலை விளக்கியவர். எக்ஸ்போனன்ட் ஆஃப் நான் டைரக்டிவ் கவுன்சிலிங். விரிவாக்க சிந்தனை டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. இதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா பக்கவாட்டு சிந்தனை. ஆனால் அதுக்கப்புறம் ஃபைனல் கீழே சிஆர்டின்னு கொடுத்துருக்காங்க. பக்கவாட்டு சிந்தனை இல்லைன்னா படைப்பாற்றல் சிந்தனை. சிஆர்டி விரிவாக்க சிந்தனை இப்படி அழைக்கப்படுகிறதுன்னு கொடுக்குறாங்க. ஒரு நல்ல மனநலமுடைய தனிநபர் என்பவர். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மேலாண்மை செய்து மற்றும் இணங்கி செயல்படும் திறமையுடையவர் தான் ஒரு நல்ல மனநலமுடைய தனிநபர். ஒரு குட் மென்டல் ஹெல்த்தில் இருக்காங்கன்னா இதுதான். adequate ability to manage and adjust in every situation. meaning of gestalt. முழுமையான. கெஸ்டால்ட் அப்படிங்கிறது ஒரு ஜெர்மன் சொல். முழுமையான அமைப்பு அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங்கு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வட்டம் இருக்கு, கோடு, 2 புள்ளி, ஒரு முக்கோணம்,
இப்படி ஒரு வில் மாதிரி அமைப்பு, இப்படிலாம் தனித்தனியாக பார்த்தா இது வந்து ஒரு முழுமையான அமைப்பாக நமக்கு கிடைக்காது. ஆனால் ஜென்ரலாக இப்படி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு மனித உருவம் அப்படின்னு சொல்லுவோம். மூக்கு இருக்கு, வாய் இருக்கு அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து முழுமையான அமைப்பு. தனித்தனியாக பார்த்தா பொருள் தெரியாது. ஒரு முழுமையான அமைப்பா பார்த்தா நமக்கு வந்து ஒரு பொருள் தெரியும். அதான் முழுமை காட்சி கோட்பாடு. அதுக்கு கீழ தான் இது வரும். ஸோ கெஸ்டால்ட் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான அமைப்பு. கவன சிதறலில் இருந்து எவ்வாறு எளிமையாக மீண்டு வருவாய்? கவன குவிப்பு பயிற்சி உதவும். ட்ரைனிங் வந்து உதவும். அதான் கவன சிதறலில் இருந்து எவ்வாறு எளிமையாக மீண்டு வருவாய்னா, கவன குவிப்பு பயிற்சி உதவும். கோல்பெர்க்கின் கோட்பாட்டில் தார்மீக தீர்ப்புகள் சமூக ஒழுங்கு, சட்டம், நீதி மற்றும் கடமையை அடிப்படையாக கொண்டதால் டேஷ் என அழைக்கப்படுகிறது. தார்மீக தீர்ப்புகள் சமூக ஒழுங்கு, சட்டம், நீதி மற்றும் கடமையை அடிப்படையாக கொண்டதால் டேஷ் என அழைக்கப்படுகிறது. கோல்பெர்க்ஸ் தியரியில. சமூக அமைப்பு ஒழுக்கம். காக்னிய படிநிலையில் எத்தனை வகையான கற்றல் குறிப்பிடப்பட்டுள்ளது? 8 வகையான கற்றல் குறிப்பிடப்பட்டுள்ளது. குழந்தைகளின் நடத்தை, உணர்வுகள், செயல்பாடு மற்றும் எதிர்வினை ஆகியவற்றை இயற்கை சூழலில் உற்று நோக்குவது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது குழந்தைகளோட நடத்தை, அவர்களோட உணர்வுகள், செயல்பாடு, எதிர்வினை எல்லாத்தையுமே வந்து இயற்கை சூழலில் உற்று நோக்குவது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஃப்ரீ அப்சர்வேஷன் கட்டுப்பாடற்ற உற்றுநோக்கல். குழந்தையின் அழுகை சத்தம் உணர்த்தும் வளர்ச்சி டேஷ் ஆகும். அது வந்து மொழி வளர்ச்சி. குழந்தையோட அழுகை சத்தம் உணர்த்தும் வளர்ச்சி மொழி வளர்ச்சி. தனியாளின் சமநிலையை கெடுக்கும் நடத்தை என்பது? சமநிலையானவர். தனியாளின் சமநிலையை கெடுக்கும் நடத்தை என்பது சமநிலையானவர். கற்பவரின் பல்வகை உணர்வுகளை தூண்டக்கூடிய கற்பித்தல் முறையானது டேஷ் ஆகும். காட்சி கேள்வி உதவிகள். அதுதான் வந்து உதவும். கற்பவரின் பல்வகை உணர்வுகளை தூண்டக்கூடிய கற்பித்தல் முறை. அவங்களுக்கு வந்து அந்த சென்ஸை வந்து தூண்டுறது எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறதுன்னா, அது எதையாவது அவங்க பார்க்கணும். அந்த விஷுவல் எய்ட்ஸ் பார்க்கணும். அப்போ பார்த்தாங்கன்னா இதை பற்றி அவங்க ஏதாவது டவுட் கேட்கலாம். அது போலலாம் அவங்களுக்கு தோணும் இல்லையா? அதனால காட்சி கேள்வி உதவிகள். ஒரே பார்வையில் ஒரு அட்டையின் மீது உள்ள ஒரு வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான உருப்படிகளை மட்டும் காண முடியும் என்பதை டேஷ் என அழைப்பர். ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அதாவது கவன வீச்சாளர். அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, ஒரு சிங்கிள் கிளான்ஸில் வி பர்சீவ் ஒன்லி அ லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் எ கார்டு. அதையே பார்த்துட்டு இருக்குது. ஒரே பார்வையில் ஒரு அட்டையின் மீது உள்ள ஒரு வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான உருப்படிகளை மட்டும் காண முடியும் அப்படின்னா அவங்க வந்து ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் கவன வீச்சாளர்னு அர்த்தம். மனிதனின் மன ஆற்றலும் திறன்களும் டேஷ் வயதில் அவர்களின் இறுதி வலிமையை அடைகின்றன. மன ஆற்றல் ப்ளஸ் திறன் இது ரெண்டுமே வந்து எந்த வயதில் அவர்களோட இறுதி வலிமையை அடைகின்றன? இந்த 35லேருந்து 40 இருக்கு இல்லையா? இந்த வயதில் தான் மனிதனோட மன ஆற்றலும் திறன்களும் இறுதி வலிமையை அடைகின்றன. அமைப்பு மற்றும் உடற் செயல்சார் மாற்றங்களை குறிப்பிடுவதே வளர்ச்சி என கூறியவர் டேஷ். க்ரோ அண்ட் க்ரோ. க்ரோ மற்றும் க்ரோ தான் அமைப்பு மற்றும் உடற் செயல்சார் மாற்றங்களை குறிப்பிடுவதே வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் ஒரு வாக்கியம் தவறானது. அது எது? மனவெழுச்சிகள் உளம் சார்ந்த மாற்றங்களை ஏற்படுத்துகிறது.
ஆக்கத்திறனுக்கான டைலரின் நிலைக்கோட்பாடு டேஷ் நிலையில் ஆக்கத்திறனின் தன்மையை வேறுபடுத்துவதற்கானதாகும். ஆக்கத்திறனுக்கான டைலரின் நிலைக்கோட்பாடு, டைலர்ஸோட தியரி இருக்குல்லையா, அது வந்து டேஷ் நிலையில் ஆக்கத்திறனின் தன்மையை வேறுபடுத்தலுக்கானதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5. பிரச்சனைக்கு தீர்வு காணும் அறிவுரை பகர்தலுக்கு டேஷ் அறிவுரை பகர்தல் என்று மற்றொரு பெயரும் உண்டு. குணமாக்கக்கூடிய, அதாவது ப்ராப்ளம் சால்விங் கவுன்சிலிங், அதுக்கு கண்டிப்பாக தீர்வு வந்து கவுன்சிலிங் கொடுக்கும்போது வரும் அப்படின்னா அது எதுக்குள்ள வந்துன்னா க்யூரேட்டிவ்ல வந்துடும். குணமாக்கக்கூடிய அறிவுரை பகர்தல். கற்பவர்களுக்கான கலைத்திட்டத்தை தயார் செய்யும் பொழுது நாம் கற்பவர்களிடம் காணப்படும் டேஷ் வேறுபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தனிநபர் வேறுபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன்னா கலைத்திட்டம் தயார் செய்யும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க எப்படி பார்த்தாலும். ஸோ அப்போ இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த கலைத்திட்டத்தை வந்து தயார் செய்யணும். மிக்சோடீமா என்ற நோயானது ஏற்பட எந்த வகை சுரப்பி காரணமாக உள்ளது? தைராய்டு சுரப்பி இயங்காமை. மிக்சோடெமா அப்படிங்கிற நோய் வந்து எந்த வகை சுரப்பி காரணமாக இருக்குன்னா தைராய்டு சுரப்பி சரியாக இயங்கலை அப்படின்னா தான் இந்த மிக்சோடெமா அப்படிங்கிற டிசீஸ் வந்து வருது. இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்காங்க. முன்குழந்தை பருவநிலையின் அதிகபட்ச கவன வீச்சு என்பது டேஷ் நிமிடங்கள் ஆகும். 20 நிமிடங்கள். எந்த வயதில் குழந்தை அர்த்தத்துடன் பேசுகிறது? 12லேருந்து 18 மாதங்களுக்கு இடையில் தான் குழந்தை வந்து அர்த்தத்துடன் பேசுகிறது. நினைவு என்பது டேஷ் ஒரு காலத்திற்கு சேமித்து வைத்தல் ஆகும். அறிவு அல்லது திறனை, நினைவு அப்படிங்கிறது அறிவு அல்லது திறனை ஒரு காலத்திற்கு சேமித்து வைத்தல். கீழ்கண்டவற்றுள் எது இயல்பாக அமைந்த ஆர்வத்துடன் தொடர்புடையது? அடிப்படை உள்ளுணர்வு. இதுதான் வந்து இயல்பாக அமைந்த ஆர்வத்துடன் தொடர்புடையது. அடிப்படை உள்ளுணர்வு. ஒரு தனி மனிதனின் தரம்சார் தரவை சேகரிக்க பயன்படும் மிக பொருத்தமான முறை டேஷ் ஆகும். அப்சர்வேஷன் உற்று நோக்கல் ஆய்வு. ஒரு தனி மனிதனின் தரம்சார் தரவை சேகரிக்க, குவாலிட்டேட்டிவ் டேட்டா இருக்கு இல்லையா, அதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா உற்று நோக்கல், அப்சர்வேஷன் மெத்தட். மனித நடத்தை என்பது தனியொரு மனிதன் மற்றும் சூழல் ஆகியவற்றின் மொத்த செயல்பாடு என முன்மொழிந்தவர் யார்? கட் லெவின். மனித நடத்தைங்கிறது தனியொரு மனிதன் மற்றும் சூழல் ஆகியவற்றின் மொத்த செயல்பாடு. டேஷ் தங்கள் உறவின் ஒப்பீட்டளவில் தற்செயலாக அமைந்து ஆட்சார்பற்றவராக இருப்பார்கள். செகண்டரி குரூப்ஸ் இரண்டாம் நிலை குழுக்கள். டேஷ் உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டினை மானுடவியல் கண்டுபிடிப்புகளின் போக்கில் முறையாக ஒருங்கமைத்தார். எரிக் எரிக்சன். நீங்கள் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பேப்பரில் எரிக்சன் இந்த கான்செப்ட் வந்து அதிகமாக வரும். சைக்கோ அனலிட்டிக்கல் தியரி, அதாவது சமூக பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து 8 வளர்ச்சி நிலைகள் குறிப்பிட்டிருப்பார் இவர். இந்த சைக்கோ சோஷியல் ஸ்டேஜஸ்னே கொடுத்துருப்பாங்க. அந்த 8 வளர்ச்சி நிலைகளை தெளிவாக படிச்சுக்காங்க. இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் எத்தனை வளர்ச்சி நிலைகள்னு கேட்டிருந்தாங்க. எரிக் எரிக்சனோடது 8 வளர்ச்சி நிலைகள், ஒவ்வொரு பருவமும் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த இயர்ஸும் படிச்சுக்கணும், அவங்களோட பிரச்சனைகள் என்ன அதெல்லாமே தெளிவாக படிச்சுக்கணும். ஏன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக், இது சம்மந்தமாக படிச்சுக்காங்க.
சமூக நடத்தையை பற்றி எதிர்மறை மற்றும் நேர்மறை பார்வை இந்த வயதினிடையே காணப்படுகிறது. 2லேருந்து அந்த 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, இந்த வருடங்கள் இருக்கவங்களுக்கு தான் எதிர்மறை பார்வையும் இருக்கும், நேர்மறை பார்வையுமே இருக்கும். குழந்தைகள் சராசரி மாதிரி அளவுகள் ஒவ்வொரு வயதிலும் ஆண்டுக்கான முதுநிலை முன்னேற்றத்தை உணர்த்த குறிப்பிடப்படும் வரைகோடானது. அந்த வரைகோடு என்ன வரைகோடு? தொலைவு வரைகோடு. குழந்தைகள் சராசரி மாதிரி அளவுகள் ஒவ்வொரு வயதிலும் ஆண்டுக்கான முதுநிலை முன்னேற்றத்தை உணர்த்த குறிப்பிடப்படும் வரைகோடு பேர் தொலைவு வரைகோடு. உணர்தல், பயன்பாடு, தொடர்பு, தெரிந்து கொள்ளல், ஞாபகம், நிர்வாகம், கற்றல் மற்றும் புரிந்து கொள்ளல் போன்ற இயல்பான திறன்களுக்கான மனவெழுச்சி எது? உணர்தல், பயன்பாடு, தொடர்பு, தெரிந்து கொள்ளல், ஞாபகம், நிர்வாகம், கற்றல் மற்றும் புரிந்து கொள்ளல், இதுக்கெல்லாம் இயல்பான திறன்களுக்கான மனவெழுச்சி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு மனவெழுச்சி. செயல் அல்லது பிரச்சனை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்கும் குணாதிசயத்தை கொண்டது டேஷ் நிலை. உள் வளர்ச்சி. நமது தேவையை பூர்த்தி செய்வதற்கான நமது முயற்சிகளில் தடுக்கப்பட்ட அல்லது உந்தப்பட்ட உணர்வு டேஷ் ஆகும். இது விரக்தி. நமது தேவையை பூர்த்தி செய்வதற்கான நமது முயற்சிகளில் தடுக்கப்பட்டன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏதோ ஒரு இடத்துல அது தடுக்கப்படுது. அப்புறம் அந்த உந்தப்பட்ட உணர்வு என்னென்னா விரக்தி. இதை பண்ணி என்ன ஆக போகுது இந்த விஷயத்த அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜஸில் ஏதாவது விஷயத்தில் விரக்தி ஆகுது இல்லையா, அதுதான் தடுப்பு. அதாவது சொல்கிறாங்க நமது தேவையை பூர்த்தி செய்வதற்கான நமது முயற்சிகளில் தடை, அதுதான் விரக்தி. மனமுறிவு தாக்க தொடங்குகின்ற கருதுகோள் டேஷால் முன்மொழியப்பட்டது. ஃப்ரஸ்ட்ரேஷன் அக்ரஷன் ஹைப்போதசிஸ். மில்லர் மற்றும் டோலட். ஆக்கத்திறனை சோதிக்க மைத்தட சோதனையை பீனே எந்த வருடம் உபயோகப்படுத்தினார்? 1911. ஆக்கத்திறனை சோதிக்க மைத்தட சோதனையை பீனே எந்த வருடம் உபயோகப்படுத்தினார்? 1911. பொதுநாட்டு சோதனை தொடரில் டேஷ் சோதனைகள் அமைந்துள்ளன. 12 சோதனைகள் அமைந்துள்ளன. ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் பேட்டரி. படைப்பாற்றல் உணர்த்துவது முழுமையான அல்லது பகுதியான ஒரு புதுமையான அடையாளத்தின் உருவாக்கம் என வரையறுத்தவர். ஸ்டான்சர் மற்றும் கார்வோஸ்கி. கூட்ட சிகிச்சை முறைக்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் முறைகளுள் ஒன்று. சுய வெளிப்பாடு. மறதிக்கான வளைவை வரைந்து விவரித்தவர் யார்? எப்பிங்காஸ். எப்பிங்காஸ் மறத்தல் வளைகோடுனே வரும். கர்வ் ஆஃப் ஃபர்கெட்டிங் எப்பிங்காஸோட தியரி தான் அது. டேஷ் தயார் நிலையில் இருத்தல் மற்றும் தேர்வு செய்தல் ஆகிய மூன்றும் கவனித்தல் முறையில் அடங்கியுள்ளன. ஊக்கப்படுத்துதல். மோட்டிவேஷன், தயார் நிலையில் இருத்தல் மற்றும் தேர்வு செய்தல் ஆகிய மூன்றும் கவனித்தல் முறையில் அடங்கியுள்ளன. உண்மையான உள்ளார்ந்த உள்ளுணர்வுகள் அல்லது மனவெழுச்சிகளின் மாற்றி அமைத்த தொகுப்பே டேஷ் ஆகும்.
அதுக்கு பேர் இயல்புணர்ச்சி சார்ந்த ஆற்றல். உள்ளார்ந்த உணர்வுகள்னால இயல்புணர்ச்சி. இப்போ தான் ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு கொஸ்டின்லேயே. உள்ளார்ந்த உணர்வுகள் மனவெழுச்சிகளின் மாற்றியமைத்த தொகுப்பு தான் இயல்புணர்ச்சி சார்ந்த ஆற்றல். திறமையாக கற்பதற்கு SQ4R நுட்பத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? தாமஸ் மற்றும் ராபின்சன். திறமையாக கற்பதற்கு SQ4R நுட்பத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் தாமஸ் மற்றும் ராபின்சன். கீழ்கண்ட எவை கள ஆய்வு முறை வகையில் இல்லை? குறுக்குவாட்டு ஆய்வு கிடையாது. அப்ப கள ஆய்வு முறையில் இருக்கிறது கள ஆய்வு, வளர்ச்சிசார் சுற்றாய்வு, வேறுபட்ட சுற்றாய்வு. ஒருவனின் ஈகோ என்பது தனக்குத்தானே டேஷ் வளர்த்து கொள்வது ஆகும். மனப்பான்மை, ஆட்டிடியூட் வளர்த்துக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து ஈகோ. குமர பருவத்தில் மனவெழுச்சி வளர்ச்சியை மேம்படுத்துவது. பள்ளி மற்றும் குடும்பம். குமர பருவத்தில் மனவெழுச்சி வளர்ச்சியை மேம்படுத்துவது. நினைவு நிலை மற்றும் தன்னம்பிக்கை உருவாகும் வளர்ச்சி நிலை. குமர பருவத்தில் தான் தன்னம்பிக்கை வந்து உருவாகும். அடலசன்ட் ஸ்டேஜ். இந்த குமர பருவத்தை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் இரண்டாம் பிறப்புன்னு சொல்லலாம். குமரப்பருவம் குழந்தைகளின் இரண்டாம் பிறப்பு இப்படின்னு கேட்கலாம். கீழ்கண்டவற்றில் எந்த நிலையில் பரிசுகளும் தண்டனைகளும் முதன்மையாக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? குழந்தை பருவம். எஸ் வடிவ வளைகோட்டில் வளைகோட்டின் முடிவில் உள்ள சுணக்க பகுதிக்கு காரணம். ஏஜிங், வயது மூப்பு. ரோசாக் மைத்தர சோதனையை உருவாக்கிய ஹெர்மன் ரோசாக் எந்த நாட்டை சார்ந்தவர்? சுவிஸ் அறிவியலாளர். மாணவர்களின் எதை பற்றிய விழிப்புணர்வு ஒரு ஆசிரியருக்கு அவசியம்? தனித்தன்மை, யுனிக்னஸ். ப்ரூனர் கூற்றுப்படி எந்த நிலையில் குழந்தைகளிடையே கருத்து பயன்பாடு அவர்களின் சிந்தனையில் மேலோங்கியுள்ளது? சிம்பாலிக். கழிவு மற்றும் தேக்க நிலையை டேஷ் வழிகாட்டுதல் நிகழ்ச்சியின் மூலம் சரிபார்க்கலாம். கல்விசார் வழிகாட்டுதல் நிகழ்ச்சியின் மூலம் சரிபார்க்கலாம். எஜுகேஷ்னல் சம்பந்தமான ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து அவங்களுக்கு வேஸ்டேஜ், ஸ்டாக்னேஷன் இதெல்லாம் வந்து செக் பண்ணணும். அப்படின்னா இது மூலமாக தான் பார்க்க முடியும். ஒரு மனிதனிடம் காணப்படும் எதிர்த்துருவ தன் ஈர்ப்புக்கான சூழல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. போராட்டம். ஒரு மனிதனிடம் காணப்படும் எதிர்த்துருவ தன் ஈர்ப்புக்கான சூழல் போராட்டம் என அழைக்கப்படுகிறது. கருப்பு பெட்டி கோட்பாடு டேஷ் உளவியலுக்கு தொடர்புடையது. பிளாக் பாக்ஸ் தியரி. நடத்தை. பின்வருவனற்றுள் எந்த ஒன்று ஈகோவிற்கு தொடர்புடையது அல்ல? அகவய மெய்நிலை. யாரால் கற்பிக்கப்பட வேண்டும் என்பது டேஷில் அடங்காது. வெகுமதிகள் மற்றும் தண்டனையின் பங்கில் அடங்காது. கீழ்கண்டவர்களில் ஆளுமையை 4 வகையாக வகைப்படுத்தியவர். அந்த 4 வகை என்னன்னா அகமுகம், புறமுகம், நரம்பு நோய்த்தன்மை, உளத்தடுமாற்ற தன்மை. இது போல 4 வகையாக ஆளுமையை வகைப்படுத்தியவர் யார்? எய்சன்க். டேஷ் என்பது தூய தனிநிலை உளவியலின் பிரிவுகளில் ஒன்றாகும். பிரான்ச் ஆஃப் பியூர் சைக்காலஜி எதுன்னு கேட்டிருக்காங்க. புவி உளவியல்.
உடல் வளர்ச்சி முறை மற்றும் அதை சார்ந்த அறிவானது ஆசிரியர்களுக்கு டேஷ் திட்டமிட உதவுகிறது. கலைத்திட்டம் மற்றும் கலைத்திட்ட இணை செயல். உணர்வு நிலை, முன் உணர்வு நிலை மற்றும் உணர்வற்ற நிலை ஆகிய 3 மனம் சார்ந்த செயல்பாடுகளின் கோட்பாட்டை எவ்வாறு அழைக்கிறோம்? இது ஃப்ராய்ட் தியரி, ஃப்ராய்ட் கோட்பாடு. உணர்வு நிலை, முன் உணர்வு நிலை மற்றும் உணர்வற்ற நிலை. இது ஃப்ராய்டோட கோட்பாடு. கீழ்கண்ட எந்த மாறியானது தூண்டல் மாறி அல்லது உள்ளீடு மாறி எனவும் அழைக்கப்படும்? சார்பில்லா. கவனக்குறைவு என்பது தொடர்பற்ற தூண்டலுக்கு கவனம் செலுத்துதல். அதுதான் டிஸ்ட்ராக்ஷன். அட்டென்ஷன் டு irrelevant stimulus. தேவையில்லாத மாதிரி, அதாவது தொடர்பற்ற தூண்டலுக்கு கவனம் செலுத்துதல் கவனக்குறைவு. ஒரு மகிழுந்து ஓட்டுநர் போக்குவரத்து சதுக்கத்தில் உள்ள சிவப்பு சைகையை காணும்போது மகிழுந்துவை நிறுத்துவதில் எந்த கற்றல் கோட்பாடு இயங்குகிறது? இது கிளாசிக்கல் கண்டிஷனிங், பழமை ஆக்க நிலையுறுத்தம். தனியார் நடத்தைகள் பல்வேறு உளவியல் நிலைகளை தாங்கி வரும் மற்றும் ஒரு குழுவை கையாளும் ஒருமித்த விசையானது. இதுக்கு பேரு குழு இயக்கவியல். தனியார் நடத்தைகள் பல்வேறு உளவியல் நிலைகளை தாங்கி வரும் மற்றும் ஒரு குழுவை கையாளும் ஒருமித்த விசை அப்படின்னா குழு இயக்கவியல். புதிதாக பிறந்த குழவியானது இந்த 3 அடிப்படை மனவெழுச்சிகளை வெளிக்காட்டும் என வாட்சன் நம்பினார். சரியானவற்றினை கண்டறிக. பயம், அன்பு, கோபம் இதெல்லாம் வெளிப்படுத்தும். கீழ்காணும் ஏதேனும் ஒரு சூத்திரம் வளர்ச்சி அடைவை அளவிடுகிறது. EA/CA × 100. கீழ்கண்டவற்றுள் ஒன்றை வளர்ப்பதன் மூலமாக மனவெழுச்சி நுண்ணறிவை அடையலாம். அறிவுசார் மற்றும் எழுச்சிசார் திறன்கள். இதை வளர்க்கறதுனால மனவெழுச்சி நுண்ணறிவை அடையலாம். சமுதாய மேம்பாடு என்பதன் பொருள் சமுதாய உதவிகளால் முதிர்ச்சி அடைவதாகும் என கூறியவர். சமுதாய மேம்பாடு அப்படிங்கிறது சமுதாய உதவிகளால் முதிர்ச்சி அடைதல் அப்படின்னு சொன்னவர் யாரு? ஹர்லாக். டேஷ் என்பது மனநலவியலின் நோக்கம் அல்ல. ஒத்துப்போகும் இயல்பு என்பது மனநலவியலின் நோக்கம் அல்ல. நடைமுறை வாழ்க்கையில் டேஷ் வகை நுண்ணறிவு உளநோய் மருத்துவரிடம் மிகவும் காணப்படுகிறது. சமூக உறவுகள் தொடர்பான வகை நுண்ணறிவு. டேஷ் என்பது தனிப்பட்ட மற்றும் ஒப்பீட்டளவில் நிலையான நடத்தை எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை குறிக்கிறது. பர்சனாலிட்டி, ஆளுமை. இதுதான் தனிப்பட்ட மற்றும் ஒப்பீட்டளவில் நிலையான நடத்தை எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை குறிக்கிறது. நுண்ணறிவு மற்றும் ஆக்கமுடைமைக்கான அடிப்படைகளானவை. குவிய சிந்தனை மற்றும் விரிவாக்க சிந்தனை. பயன்வழி கற்பனை வகையினை சார்ந்தது ஆகும். இது ஆக்க கற்பனை. உள்ளுணர்வு கோட்பாட்டை ஆதரித்த உளவியலாளர். ஆல்பர்ட் ஆட்லர். உள்ளுணர்வு கோட்பாட்டை ஆதரித்த உளவியலாளர்.
மறத்தல் வளைகோட்டில் மறத்தல் வீதமானது. முதலில் அதிகரித்து பின்பு குறைகிறது. எப்பிங்காஸ் மறத்தல் வளைகோடு. இப்போ தான் ஆல்ரெடி ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். இது யாரோட தியரின்னு கேட்பாங்க. மறத்தல் வளைகோடு எப்பிங்காஸோடது. கல்வி உளவியல் என்பது உளவியலின் ஒரு பிரிவு. அது கற்றல் மற்றும் கற்பித்தலை கையாளுகிறது. சார்லஸ் இ. ஸ்கின்னர் இவரோட கான்செப்ட் தான் இது. கல்வி உளவியல் என்பது உளவியலின் ஒரு பிரிவு. அது கற்றல் மற்றும் கற்பித்தலை கையாளுகிறது. ஸ்கின்னரோட கான்செப்ட் அது. தலைமை பயிற்சியை டேஷ் தொடர்பு வலியுறுத்துகிறது. மனிதன். சம வயது ஒத்த வயது பருவம் என அழைக்கப்படுவது எப்பருவம்? அது குழந்தை பருவம். சைல்ட்ஹுட் ஸ்டேஜ் தான் சம வயது பருவம். ஆசிரியர்களின் மனநலத்தை மேலாண்மை செய்வது. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். நேர்மறை மனப்பான்மை. கீழ்கண்ட குறைபாட்டால் குழந்தை பொருட்களையும் அதன் அர்த்தங்களையும் வேறுபடுத்த முடிவதில்லை. உணர்வு மற்றும் கண்டுணர்வு. கணித பாடத்தில் சிறந்து விளங்கும் மாணவன் வேதியியல் பாடத்தில் பின்தங்கியிருப்பது என்பது. எதிர்மறை மாற்றம். மாணவர்கள் போராட்டத்தின் போது மாணவர்களால் தீரப்பட்ட கடையின் உரிமையாளர் ஒட்டுமொத்த மாணவர்களையும் எதிர்மறை எண்ணத்துடனே நினைப்பது அல்லது இருப்பது இதற்கு உதாரணம். அதிர்ச்சியான உணர்ச்சி ஆற்றலான அனுபவங்கள். பின்வருவற்றில் எந்த ஒன்று குமர பருவத்தின் வளர்ச்சிசார் செயல் அல்ல? பொருளாதார சுதந்திரத்திலிருந்து விலக விரும்புதல். இது குமரப்பருவத்தின் வளர்ச்சிசார் செயல் அல்ல. ஒரு மாணவனின் கவனம் வகுப்பிலிருந்து மாறி வகுப்பறைக்கு வெளியே போவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஃப்ளக்சுவேஷன், அலைப்படுதல். அதனால தான் வகுப்பறை விட்டு வெளியில் வேடிக்கை பார்க்கறது. நம் உடம்பை சமநிலையில் வைத்துக்கொள்ள தேவையானவை யாவை? உடம்பு, மனது மற்றும் சமுதாய தேவைகள். இதுதான் உடம்பை சமநிலையில் வச்சுக்கணும். உடம்பு, மனது மற்றும் சமுதாய தேவைகள். டைலர் அவர்களின் கூற்றுப்படி அறிவுரை பகதலின் குறிக்கோள். முடிவெடுத்தல், டெசிஷன் மேக்கிங். ஆக்க சோதனையில் கீழ்கண்ட எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? புதுமையானதும் வளைந்து கொடுக்கும் தன்மை உண்மைத்துவமும் கொண்டதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஒரு முக்கிய தற்காப்பு நுட்பமுறை என்பது காரணம் கற்பித்தல். இதுக்கு இதான் ரீசனு அப்படின்னு ஏதாவது சப்போஸ் எக்ஸாம் ஏன் ஒழுங்காக எழுதலாம், நைட்டு கரண்ட் போயிடுச்சு அதனால சரியாக படிக்கலை, இது போலலாம் காரணம் கற்பித்தல் அப்படிங்கிறது ஒரு தற்காப்பு நுட்பமுறை. நினைவுகள் மற்றும் நினைவு செயல்கள் ஆகியவை நனவிலி நிலையாகும் என்பது. உள்ளான நினைவு. செயலுக்கு முற்பட்ட நிலை என்பது பியாஜேவின் அறிவுத்திறன் வளர்ச்சி நிலைகளில் எந்த வயதினருக்கு உட்பட்டது? ரெண்டு முதல் 7 வயது வரை. உடல்சார் இயக்கம், இடப்பெயர்வு, முகபாவனை மாற்றம் ஆகியவை கீழ்கண்ட எவற்றுடன் தொடர்புடையவை? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ், மனவெழுச்சிகள். உடல்சார் இயக்கம், இடப்பெயர்வு, முகபாவனை மாற்றம், மனவெழுச்சிகள்.
பிரதிபலிப்பு கோட்பாட்டில் பயிற்சி சோதனையை நடத்தியவர் யார்? ஜூட். அறிவியல் முறை ஆராய்ச்சியில் ஆராய்ச்சியாளர் எந்த படிநிலையில் பொருத்தமான வடிவத்தை தேர்வு செய்கிறார்? இதுக்கு வந்து ஆன்சர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. 3ஆம் நிலை அல்லது 4ஆம் நிலை. ஃபைனல் ஆன்சர் கீழே செக் பண்ணிக்காங்க. நேர்காணல் நுட்பத்தின் டேஷ் மிக முக்கிய பகுதியாகும். நடத்தை நுட்பங்கள். இன்டர்வியூ டெக்னிக்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் எதுனா பிஹேவியரல் டெக்னிக்ஸ் தான். பின்வருவற்றில் எது பரிசோதனை திட்ட அமைப்பு அல்ல? நெறிமுறை குழு திட்ட அமைப்பு. பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் டேஷை சார்ந்தது. சிந்தித்தல் மற்றும் காரணப்படுத்துதல். ஊக்கம் மிகுந்த சிறு குழு நடத்தைக்கான ஆய்விற்கு தனது நேரத்தை அதிகமாக ஒப்படைத்தவர் யார்? குட் லெவின். கல்வி நிகழ்ச்சிகளில் தனியாகவோ அல்லது கூட்டாகவோ பங்கேற்கும் மாணவர்களுக்கு டேஷ் என்று பெயர். எஜுகான். ஆரம்ப நடுநிலை பள்ளி ஆண்டுகளில் குழந்தைகள் உத்திகளை பயன்படுத்தி கருத்தில் உறுதியாய் இருத்தல் மற்றும் செயல்பாடுகளின் முன்னேற்றம் காண்பர் என கூறியவர். மில்லர். நாம் ஏற்கனவே கற்றவை தற்போது கற்றலில் உள்ள மீட்டறிதலுக்கு தடை ஏற்படுத்தினால் அது டேஷ் எனப்படும். அதுக்கு பேர் வந்து ப்ரோஆக்டிவ் இன்ஹிபிஷன், முன்னோக்கு தடை. ஏற்கனவே கற்றவை தற்போது கற்றலில் உள்ள மீட்டறிதலுக்கு தடை ஏற்படுத்தினால் அதுக்கு பேர் வந்து முன்னோக்கு தடை. ஃப்ராய்டின் கூற்றுப்படி 2 முக்கிய இயல்புகள் டேஷ் மனித நடத்தைக்கு அடிப்படை என தன்னுடைய ஊக்குவித்தல் கொள்கையில் கூறுகிறார். வாழ்வு மற்றும் இறப்பு. டேஷ் ஆனது மொழி குறித்த அறிதலான முன்னிகை சொல் குறித்த அறிவு மற்றும் ஒரு மொழியின் ஒலிகள் பற்றி விவாதிக்கும் திறனை குறிக்கும். மீள் மொழிசார் விழிப்புணர்வு. பின்வரும் மனவெழுச்சி வளர்ச்சி நிலைகளில் எந்த ஒரு பருவம் நிலைத்த காலம் என அழைக்கப்படுகிறது? குழந்தை பருவம். குழந்தைகள் இந்த காலங்களில் நேர்மறை மனவெழுச்சியை பெறுகிறார்கள். இந்த 10லேருந்து 12 மாதங்கள். அறிவுசார் நடத்தையின் வெளிப்பாடு அதன் வேகம் மற்றும் தீர்க்கத்தை டேஷ் சோதனை வெளிப்படுத்தும். நுண்ணறிவு. ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ஆஃப் த காக்னிட்டிவ் பிஹேவியர் எம்பசைஸ்டு. எந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நுண்ணறிவில், இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டில் தான். ஃப்ராய்டின் கோட்பாட்டின் அடிப்படையில் நிலை உளவியல் வளர்ச்சி டேஷ் கட்டத்தில் மகிழ்ச்சி வாயின் மையப்பகுதியில் உள்ளது. சுவைத்தல் நிலை மகிழ்ச்சி வாயின் மையப்பகுதியில் உள்ளது. தொழிற்சார் வழிகாட்டல் சங்கம் அமைந்துள்ள இடம் வொகேஷனல் கைடன்ஸ் அசோசியேஷன் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. USA, அமெரிக்கா. விளைவு பற்றிய அறிவு வழிவகுப்பது. நாலேஜ் ஆஃப் ரிசல்ட்ஸ் லீட்ஸ் டு. மேம்படும் கற்றல் ப்ரொமோட்டிவ் லேர்னிங். விளைவு பற்றிய அறிவு வழிவகுப்பது. சார்நிலை மாறியை டேஷ் மாறி எனவும் அறியலாம்.
துலங்கல். மெய்நிலை கூறு என்பது ஒரு மனிதனின் உணர்ச்சி சார்ந்த நிலையினை அல்லது நீடித்துழைக்கும் அமைப்பு முறை என்று கூறியவர். ஐசெங்க். மெய்நிலை கூறு என்பது ஒரு மனிதன் உணர்ச்சி சார்ந்த நிலையினை அல்லது நீடித்துழைக்கும் அமைப்பு முறை என்று கூறியவர் ஐசெங்க். பின்வருவற்றில் எந்த ஒரு வளர்ச்சி நிலை 6 முதல் 12 ஆண்டுகள் வரையிலான காலகட்டத்திற்குள் வருகின்றது? எந்த பருவம்? பின் குழந்தை பருவம். 6 to அந்த 12 இயர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா பின் குழந்தை பருவம். கற்பனை இதை பொறுத்தது. கடந்த கால அனுபவம் மற்றும் கண்டுணர்தல். நினைவுபடுத்துதல் என்பது டேஷ் முறையில் அறிவை தேடுதல் ஆகும். செயல்மிகு முறையில் அறிவை தேடுதல். ரிமெம்பரிங் அப்படிங்கிறது ஆக்டிவ் ப்ராசஸ் ஆஃப் மென்டல் சர்ச். கவனத்தின் உள்ளடங்கிய 3 காரணிகள். கவனத்தின் உள்ளடங்கிய 3 காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ஆஃப் அப்ஜெக்ட்ஸ், பொருளை தேர்ந்தெடுக்கணும். ஆயத்த நிலை, அதுக்கப்புறம் ஊக்கம். அக்கார்டிங் டு ஐசெங்க், டெம்பர்மெண்ட் டினோட்ஸ், அதாவது உளப்பாங்கு அப்படிங்கிறது என்ன ஐசெங்க் கூற்றுப்படி? ஐசெங்க் பற்றிய கொஸ்டின் நிறைய வந்திருக்கு இதில். மனவெழுச்சி. உளப்பாங்கு அப்படிங்கிறத என்னன்னு கொடுத்துருக்காருன்னா மனவெழுச்சி, எமோஷன்ஸ். எந்த கோட்பாடு கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்பாட்டில் வெகுமதிகள் மற்றும் தண்டனைகள் இரண்டின் பங்கையும் எடுத்து காட்டுகிறது? லெவின் தியரியில் தான் கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்பாட்டின் வெகுமதிகள் மற்றும் தண்டனைகள் இரண்டின் பங்கையும் எடுத்து காட்டுகிறது. வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டின் டேஷ் கோட்பாட்டில் முழுவதிலிருந்து பகுதிக்கும் பகுதிகளிலிருந்து முழுவதற்குமான நகர்வு இடம்பெற்றிருக்கும். ஒருங்கிணைப்பு கோட்பாட்டில். கருவுற்ற நியூக்ளியஸை சுற்றியுள்ள உரை டேஷ். இதுக்கு பேர் வந்து கிரிப்டோபிளாசம். ஒரு தனி மனிதனின் செயலாற்றல் மிக்க சமூக நடத்தைக்கான தேவையான தகுதி. நுண்ணறிவு. எஃபெக்டிவ் சோஷியல் பிஹேவியர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். அது என்ன மெயின் எசென்ஷியலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் தான், நுண்ணறிவு. குழந்தையால் வெளிப்படுத்தப்படும் 3 முதன்மையான மன எழுச்சிகள் ஆவன கோபம், பயம் மற்றும் மகிழ்ச்சி என உணர்த்தியவர். வாட்சன். இன்னொரு கொஸ்டின் பேப்பர் என்ன பார்த்தோம்னா அந்த மன எழுச்சிகள் என்னன்னு கேட்டிருந்தாங்க. கோபம், பயம் மற்றும் மகிழ்ச்சி. இயல்பாக குழந்தைகளிடையே எந்த சரியான பருவ வயதில் மொழிவள மேம்பாடு தோன்றி வெளிப்படுகிறது? லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எந்த ஸ்டேஜில் வந்து இருக்குன்னு கேட்குறாங்க. வயது 10 முதல் 11 மாதம். மெக்டகல் டேஷ் உள்ளுணர்வு எண்ணிக்கைகளை பட்டியலிட்டார். நுண்ணறிவு என்பது பரஸ்பரம் சார்ந்த சக்திகளின் கூட்டு என்று டேஷ் கோட்பாடு முன்வைக்கிறது. ஒலிகார்கி. Schizophrenia manifest is the individuals in the age group of dash years. அதாவது சிசோஃப்ரெனியா டேஷ் வயது குழுவில் உள்ள நபர்களில் வெளிப்படுகிறது. பதினைந்திலிருந்து 30 வருடங்கள். ஆட்டிசம் பொதுவாக குழந்தைக்கு 30 மாதங்கள் இருக்கும்போது
மற்றும் டேஷ் வயதிற்குள் கண்டறியப்படுகிறது. மூணு வயசுக்குள்ள கண்டறியப்படுகிறது. முப்பரிமாண நுண்ணறிவு கோட்பாடு அமைப்பை உருவாக்கியவர் ஜே.பி. கில்ஃபோர்ட். குழந்தைகள் இணைத்தறி சோதனையில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுகிறது? 10 அட்டைகள். நுண்ணறிவு திறன் அல்லது ஆற்றல் ஒரு தனியாளின் அனைத்து செயல்களையும் செயலுருவாக்குபவை என்ற கருத்தை கொண்டிருக்கும் கோட்பாடு எது? முடியாட்சி கோட்பாடு. குற்றத்திற்கும் இளம் குற்றவாளிக்கும் உள்ள வேறுபாட்டில் அடங்குவது? வயது, செயல் மற்றும் குணநலன்கள். பின்வருவனவற்றுள் எந்த ஒரு காரணி கற்பித்தலில் அங்கம் வகிக்கும் கற்போர் சார்பு காரணியாகும்? ஆயத்த நிலை மற்றும் முனைப்புத்திறன். ஜான் டூயின் பிரச்சனை தீர்க்கும்படி நிலைகளின் எண்ணிக்கை யாது? 5 படிநிலைகள். ஜான் டூயின் பிரச்சனை தீர்க்கும் படிநிலைகள் எண்ணிக்கை 5. டேஷ் என்பது குழந்தைகள் வெவ்வேறு கலாச்சார அடையாளங்களை ஒன்றாக இணைக்கிறது. அடையாள இணைவு. படைப்பாற்றல் திறமைகள் டேஷால் ஊட்டமும் ஆக்கமும் பெறுகிறது. பயிற்சி மற்றும் கல்வியால். கீழ்கண்டவற்றில் எது தர மதிப்பீட்டு முறையில் வருகிறது? அகநோக்கு முறை. குவாலிட்டேட்டிவ் எஸ்டிமேட்ல எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராஸ்பெக்ஷன் மெத்தட், அகநோக்கு முறை. பள்ளிகளில் பள்ளி கற்றல் F செலவிட்ட காலம் பை தேவைப்படும் காலம் என்ற கற்றலின் முன்மாதிரியை பரிந்துரைத்தவர்? ஜான் காரல். குழந்தையின் வளர்ச்சிக்கு காரண காரியமாக இருப்பது எது? மரபு மற்றும் சூழ்நிலை ரெண்டுமே வரும். கீழ்கண்டவற்றில் எது ஒழுக்க மேம்பாட்டிற்கான கோல்பர்க் கோட்பாட்டில் ஒத்துக்கொள்ளப்படவில்லை? சமூக ஒப்பந்தம் மற்றும் சமூக உரிமைகள். கீழ்கண்ட எஸ் வடிவ வளைகோட்டில் EF என்ற பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வீழ்ச்சி, டிராப்பிங். ஏன்னா இப்படி ஏறிக்கிட்டே போயிட்டு சமநிலையாகி இறங்குது இல்லையா, இதுக்கு பேர் வந்து EFனா வீழ்ச்சி தான், டிராப்பிங். கருத்து மெய்மையியல் செயல்பாடு ஃப்ராய்டின் டேஷ் கோட்பாடு படி இயங்குகிறது. ஈகோ. கீழ்காணும் எந்த ஒரு அனுபவத்தின் வாயிலாக கற்றல் நிகழ்கிறது? சூழல். கருதுகோள் உருவாக்கம் என்பது? தற்காலிக தீர்வு. தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலின் முதன்மை அறிஞர் யார்? கார்ல் ஆர் ரோஜர்ஸ். இதுதான் நான் டைரக்டிவ் கவுன்சிலிங். ஆல்ரெடி இப்போ இந்த கொஸ்டின்லேயே பார்த்துருக்கோம். வாழ்க்கையில் கடினமான சூழலில் மனநலம் இணக்கத்தை உருவாக்க ஒரு கருவியாக இருக்கிறது என்ற கூற்றை தந்தவர் யார்? கட்ஸ் மற்றும் மோஸ்லி. காலநிலை மற்றும் மனித நடத்தைகள் தொடர்பை பற்றி விளக்கும் உளவியல் பிரிவு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது?
புவி உளவியல். மனப்பான்மை டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவனாக இருக்காது. பிறப்பிலிருந்து இயல்பாக பொதிதல்ல ஆகியவனாக இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.